எனக்கு எப்பவுமே இந்த ஒரு விஷயம் புரியலைங்க. அவன் அவன் ஆயிரக்கணக்கிலயும், லட்சக்கணக்கிலயும் காசை செலவு பண்ணி, டே நைட்டு உக்காந்து ஒரு வீடியோவை எடிட் பண்ணி, சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறான். அந்த வீடியோ 1000 வியூஸை தாண்ட மாட்டேன்து. ஆனால் சில பேர் பலூனு, பீரோ, கட்லு இப்படி பேசி ஓவர் நைட்டில் ஃபேமஸ் ஆகிடுறாங்க. இவங்கள பாப்புலர் பண்ணி விடுறதுக்குன்னே ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்குது. இந்த மாதிரி ஆடியன்ஸை நினைக்கும் போது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இங்கே புதுமையாக சிந்திக்கிற ஏராளமான கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ரீச்சுன்றது ரொம்ப பெரிய விஷயமாக தான் இருக்குது. சோஷியல் மீடியாவில் பணம் சம்பாதிக்கிறதுன்றதும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. சில பேர் விரக்தியிலேயே பாதியிலே விட்டுடுறாங்க. சில பேர் விரக்தியோடையே சோஷியல் மீடியாவில் வீடியோ போடுறத கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் நமக்கான பலன் கிடைக்கும்னு. அது கிடைச்சிதான்றது சந்தேகம்தான். ஆனால் மக்களை மடையர்களாக்கி குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கிறவங்க 1000 லட்சத்தை தாண்டி கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. அதையும் நம்ம பார்க்குறோம். என்னைக்கு இந்த மோசமான சொசைட்டி மாறி உண்மையான கிரியேட்டர்களுக்கும், உழைப்பாளிகளுக்கும், இன்வெஸ்டர்ஸ்களுக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னு தெரியல.